Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சம்மர் டைம்ல அதிகமா கிடைக்கிற அந்த தர்பூசணியில அதிக அளவு நீர் சத்து இருக்குங்க. அதனால வெயில் காலங்கள்ல இத நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோமா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யறதுக்கு நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்துலேயும் ஜூஸ் செய்ய போகிறதில்ல, நமக்கு எந்த அளவுக்கு பழம் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பீஸ் போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோம்னா எல்லா பழமும் ஈஸியாக எடுக்க வந்துடும் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு. இது சீடு எதையுமே எடுக்க தேவையில்லை, நம்ம சீடோடு தான் சேர்த்து அரைக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு அப்படியே கத்தி வச்சு சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே எல்லா பழமுமே வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷத்தில் சட்டுன்னு கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம்ல, அதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இது வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம சீடோடு தான் அரைக்க போகிறோம், சீடு எதையும் எடுக்க போகிறதில்ல. இது எதுவும் டேஸ்ட்டு மாறாது, நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக எடுக்கும். இல்லை தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ அதை நல்லா அரைச்சிடலாம். சீடு சேர்த்து அரைக்கிறனால டேஸ்ட் எதுவுமே மாறாதுங்க, சூப்பராக தான் இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது அது எந்த வித்தியாசமுமே தெரியாது. சீடு எடுத்துகிட்டு நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய குவான்டிட்டியில் போடும்போதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம சீடு எடுத்துகிட்டு போடணுன்னு நினச்சாவே சில டைமில் நம்ம ஜூஸ் போடுற கஷ்டமாக இருக்கும். இது யார் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் போடுறதுன்னு நினைப்போம். ஆனால் அப்படியே போட்டு செஞ்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு நிமிஷத்தில். அவ்வளோதாங்க, ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி விட்டிங்கனாவே எல்லாமே வந்துடும். அவ்வளோ சீடு எல்லாம் அப்படியே நின்றுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். இல்லை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிற தர்பூசணி போட்டுக்கலாங்க. இப்போ குடிக்கும்போது அப்படியே கடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் உள்ள சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.